அப்படி. நீங்க சிங்களமா? நான் சிங்களமா. தமிழ் மக்களை உங்களுக்கு பிடிக்குமா? நல்லா பிடிக்கும். என்னன்னா நாங்க வந்து வேலைக்கு வந்த பிறகுதான் தமிழாக்கள். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து முல்லைத்தீவு. இந்த கல்வி முறை காணாது. சிலபஸ் படி பார்த்தாப்புல நம்மளுக்கு அந்த டீச்சர்ஸ் குறைபடுறது, டீச்சர்ஸ்ட வரைவு காணாதது தான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. தேங்காய் வந்து முதல்ல வந்து 40 ரூபா 50 ரூபா 100 ரூபா போனது. இப்போ இன்னைக்கு வாங்கிட்டு வரோம் 200 ரூபாய் தேங்காய், சின்ன ஒரு தேங்காய் வந்து. அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும், மக்கள் நிலைமையை புரிஞ்சு கொண்டு அவங்க அதுக்கு எதுவுமே விலையை குறைக்கும். அப்போதான் மக்கள் வாழ இயலும். இப்போ இருக்கிற காலத்துக்கு சாகர நிலைமைனா இருக்கு. கடையில போய் அரிசி விலை தேங்காய் விலையெல்லாம் கேட்டா எங்களுக்கு எல்லாம் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த ஸ்கூல்லாம் எங்களோட ஸ்கூல்லையும் இருக்கு, தம்போதைய பொருள் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கண்ட்ரீட் சார் மாதிரிலாம் தண்டிக்கிறதா, அதான் அவனும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் அவங்கள பெருசா பழகுறல, அவங்கள கண்டுக்கிட்டு நாங்கள் விலையை கொண்டா சரி. அவன் வந்து சந்தோஷம் இல்லையே, காய்ச்சல் தானே, பெரிய காய்ச்சல். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். ஆனா எனக்கு வெக்கம் மாதிரி இருக்க, நான் தப்பாவே பேசினா அது சரியில்லை தானே, அதனால தான் நான் இங்கிலீஷ்ல பேசிட்டேன். இல்லைன்னா ரொம்ப அது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அந்த மாதிரி எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ಅಮಾನ್ಯ ದಿಸ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಓಕೆ ಇದೆ, ಅನರ ಗವರ್ಮೆಂಟ್ ಹೊಂದಾ ಇದೆ. அந்த கவர்மெண்ட் அதே மாதிரி பெட்ரோல் செட்ல நாங்க பெட்ரோல் ஃபில் பண்ண போனா இந்த விலைகளை எல்லாம் பார்க்கும்போது சாதாரணமா எங்களுக்கு வந்து நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அப்படிதான் இருக்கா? மக்கள் வந்து அப்படித்தான் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்காங்க, நாங்களும் அப்படித்தான் பார்த்து கொண்டு போராட்டம் எல்லாம் விலைவாசிகள் கூடிக்கொண்டு தான் இருக்கு. இதை விட விலை போன நேரம் ஒருத்தருமே இதை பத்தி கைக்கலையா. அரசாங்கத்தை தொடச்சி துப்புரவாகி கொடுத்ததுக்கு பிறகு இந்த மனுஷன் இது விலை கூடுது குறையுதுன்னு யாரு கதைச்சாலும் நம்மளால ஒத்துக்கிறீங்களா ஐயா? இப்ப தேங்காய் விலை அரசியல் விலையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு எல்லாம் நெஞ்செல்லாம் நிக்கிற மாதிரி இருக்கா. உங்களுக்கு எப்படி இருக்கு? வேலையிலே ஒரு தேங்காய் வந்து 250 ரூபா போகுது, 1 கிலோ அரிசி 300 ரூபா தென்னை. தேங்காய் இருக்கிற விலைக்கு சாப்பிடுறது பெரிய கஷ்டம் தான், என்ன செய்யுது. வணக்கம் தம்பி, என்ன பேர் உங்களுக்கு? சஜீவன். நீங்க எந்த இடம்? லங்காபண்ணி. வாழ்க்கையில வந்து என்ன சாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து சாமான்ற விலையை குறைக்கிறேன்னு சொல்றாங்க, திரும்ப விலை குறைக்கிறாங்களே கூட்டுறாங்க. இங்க ஒண்ணும் இல்லாதவர்கள் பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் நாங்க எங்கட கண்ணால பாக்குறோம், சாப்பாடு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, 3 நேரம் சாப்பிட இல்லாம இருக்காங்க. அரிசிட விலை தேங்காய் விலை எல்லாம் வந்து நாங்க ஒரு கடையில போய் வாங்க போனோம்னா நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி ஒவ்வொரு கடைகள்லயும் வேற வேற விலையில எல்லாம் விக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒன்னும் சமாளிக்க இயலாது, எங்க மாதிரி இல்லாதவங்களுக்கு சமாளிக்க இயலாது. இருக்கிறவன் சமாளிப்பான், அவனுக்கு சம்பளம் உயர்வு கூடுது. இந்த அரசாங்கத்திட்ட நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நம்ம அப்படியேதான், நம்மளுக்கு என்ன பெட்ரோல் குறையுது இல்லை, எல்லாம் விலை, ஆட்டோ சாமான் எல்லாம் விலை, என்ன செய்யறது? தொழில் சரியான சவுத்து. சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றின் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இன்றைக்கு நாங்க பாத்தீங்கன்னா திருகோணமலை நகரத்துல தான் இருக்கிறோம். மக்களோட நாங்க கொஞ்சம் கதைக்க போறோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், அரசாங்கம் அதாவது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்தை கடக்குது. அப்ப இது வந்து இப்ப மக்களுக்கு இந்த அரசாங்கம் திருப்தியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கேட்க போறோம். அதே மாதிரி பொருட்களினுடைய விலைகள், இந்த தேங்காய் அரிசி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், பெட்ரோல் கேஸ், இந்த விலைகள் எல்லாம் உண்மையாகவே வந்து பெரிய அளவுக்கு விலைகள் வந்து குறையல. அப்ப இது சம்பந்தப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அப்புறம் வந்து இந்த பாடசாலைகள்ல நாங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா, பாடசாலைகள்ல படிச்சுட்டு 11ஆம் ஆண்டோ 12ஆம் ஆண்டோ படிச்சுட்டு நாங்க வெளியே வந்தா கூட ஒரு சரளமா ஆங்கிலம் கதைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வந்தா கூட ஒரு நபரால சரளமா ஆங்கிலம் கதைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு தொழில்களுக்கு போகும்போது முக்கியமா இந்த ஆங்கில மொழி அப்படின்றது முக்கியமாக பார்க்கிறாங்க. அப்ப இந்த ஆங்கில மொழி வந்து சரளமா படிச்சுட்டு வெளியே ஒரு அரசாங்க பாடசாலையில இருந்து படிச்சுட்டு வெளியேறும் போது அது ஒரு உண்மையாகவே வந்து ஒரு பெரிய பிரயோசனம் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப இதுகளை எல்லாத்தையுமே நாங்க மக்கள்கிட்ட கேட்க போறோம். இதை நீங்களும் பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதே மாதிரிக்கு இந்த இடத்தை பாருங்க, எவ்வளவு அழகான இடம் ஒன்று. திருகோணமலை நகரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய திருகோணமலையினுடைய அடையாளம் என்றே நம்ம சொல்லலாம். இந்த பீச் கடற்கரை, திருகோணமலை கடற்கரை, அழகான ஒரு இடம் உண்டு, செம்மையான ஒரு இடம் உண்டு. நேரம் கிடைச்சா இந்த இடத்துக்கெல்லாம் வாங்க, அவ்வளவு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சோ மக்களோட கதைக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. ಅಮಾನ್ಯ ದಿಸ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಓಕೆ ಇದೆ, ಅನರ ಗವರ್ಮೆಂಟ್ ಹೊಂದಾ ಇದೆ. அந்த கவர்மெண்ட் அனுரகுமார் திசாநாயக் அவங்களோட அரசாங்கம் வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? என்ன திருப்தியா இருக்கு? எங்களுக்கு சொல்ல நிறைய இருக்கு. அது
ஒரு வசனத்திலே சொன்னா ஓம். தொழிலெல்லாம் எப்படி போகுது? தொழில் இப்ப கஷ்டம். கஷ்டமா? சொன்ன மாதிரி செய்யற இல்லையே. அப்படி செய்யறான் இப்படி செய்யறான், ஒன்றுமே செய்ய இல்லை, ஒன்றுமே நடக்க இல்லை. டீசல் குறைக்குதான், அரிசி குறைக்குதான், நாமணி குறைக்குதான், 5 ரூபா 10 ரூபா தான். இதுல ஏறினா 200 ரூபா 100 ரூபா 150 ரூபா. தேங்காய் விலை இதெல்லாம் வந்து என்ன மாதிரி நினைக்கிறீங்க? அது குறைய இல்லை. என்ன விலை குறைய இல்ல? தீனி, அரிசி, பருப்பு எல்லாம் குறையில தான். அவன் வந்து சந்தோஷம் இல்லையே. காய்ச்சல் தானே, பெரிய காய்ச்சல். இப்ப தற்போதைய அரசாங்கத்தை சொல்றீங்களா? அரசாங்கம் நல்ல ஆக்கள் தரையில்லை, அவன் தரையில்லை. அரசாங்கத்தை சும்மா ஒன்று சொல்லி தரையில செய்யறவன் ஒழுங்கா செய்யணும். தமிழ் தெரியுமேடாப்பா? தெரியும். அப்புறம் என்ன எல்லாரும் தெரியாயா? இல்ல, 6ஆம் கட்ட 20 கண்டு. இப்ப நீங்க படிக்கிற கல்வி முறை அப்படின்றது வந்து ஆங்கில கல்வி அப்படின்றது வந்து நீங்க ஒரு தொழிலுக்கு போகக்குள்ள மிக மிக முக்கியமா இருக்கு. இப்ப பாடசாலையில படிச்சுட்டு வெளியே வரும்போது ஒருத்தரால சரளமா ஆங்கிலம் கதைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் 100% இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே வந்து இந்த ஆங்கில கல்வி முறை வந்து நீங்க படிக்கிற பாடசாலைகள்ல பொதுவா எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு தரமா இல்லை அப்படின்றது வந்து எல்லாரினுடைய ஒரு ஆதங்கம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான். இந்த கல்வி முறை காணாது. சிலபஸ் படி பார்த்தாப்புல நம்மளுக்கு அந்த டீச்சர்ஸ் குறைபடுறது, டீச்சர்ஸ்ல வரைவு காணாதது தான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க நீங்க? 11. சிபாரிஸ். எங்க இருக்கிறீங்க நீங்க? நான் நிலாவெளி 6ஆம் கட்டம். நீங்க இதை படிக்கிற கல்வி முறையில வந்து என்ன மாற்றம் வந்தா இன்னும் நல்ல உங்களுக்கு பின்னுக்கு வரப்போற பொடியன்மார்கள் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு என்ன மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வரணும்னா இனி சேர்மாரெல்லாம் நல்லா இது படிச்சு தரணும். அவங்க இனி ஒரு நாள் இதை வர மாட்டாங்க. வேற பீரியட் தந்தாங்கன்னா அவங்களும் படிப்பு தர மாட்டாங்க. அவங்களும் சும்மா வந்து இருப்பாங்க, நாங்களும் சும்மா தான் இருக்கணும். அதனால டீச்சர் மாதிரிலாம் வரைய தந்து நல்ல டீச்சர்ஸ் மாதிரி வந்தா எங்களுக்கு நல்லா படிப்பு தரும் அப்படின்னு. இப்போதைய அரசாங்கம் திருப்தியா இருக்கா உங்களுக்கு? எல்லாம் வந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான், வேற நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம அப்படியே தானே, நம்மளுக்கு என்ன ஃபேக்டர் குறையுது இல்லை, எல்லாம் விலை, ஆட்டோ சாமான் எல்லாம் விலை, என்ன செய்யறது, தொழில் சரியான சவுத்து. அதே மாதிரிக்கு எங்க சமுதாயத்துல வந்து போதைப் பொருள் எல்லாம் தலைவிரிச்சாடுது. இப்ப இதெல்லாம் நீங்க எல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில போயிடக்கூடாது. தயவு செய்து நீங்க எல்லாம் போக மாட்டீங்க. நல்ல பொடியன்மார்கள் எந்த ஒரு காரணத்தை மட்டும் போயிடக்கூடாது. இதை பத்தி எல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மனசுல தோன்றதுன்னா இனி இப்ப நாங்க பழகுற பொடியமாற பொறுத்து தானே, நாங்க நல்ல பொடியமாக தான் பழகுறோம். இப்போ ஸ்கூல்லாம் எங்களோட ஸ்கூல்லையும் இருக்குது தான் போதைப் பொருள் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக சார் மாதிரிலாம் தண்டிக்கிறதா, அதான் அவனும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் அவங்கள பெருசாக பழகுறல, அவங்கள கண்டுக்கிட்டு நாங்கள் விலையை கொண்டா சரி. நீங்க தான் இந்த நாட்டினுடைய இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலம். நீங்க கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு சாதாரணமான விஷயம் மட்டும் நினைக்காதீங்க. போதைப் பொருளோ எந்த ஒரு தவறான ரீதியிலையும் போகக்கூடாது. சரியான சமுதாயத்தை கட்டி எழுப்பணும். அப்படியாக இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் சரியான பாதையில நாங்க போகணும். ஒரு சின்ன மாற்றமா இருந்தாலும் எங்கள்கிட்ட இருந்து தொடங்கினா கட்டாயம் இந்த நாட்டை, இந்த சமுதாயத்தை, எங்களோட மாவட்டத்தை எல்லாத்தையுமே வந்து நாங்க மாற்ற முடியும். நன்றி தம்பி. தமிழ் தெரியாதா? உங்களோட பேர் என்ன? சுதர்ஷன். எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? மைக்கோலாஸ். எந்த இடம் நீங்க? மாமா இரக்கன். அம்மாட பேர் என்ன? சரோஜா. எப்படியம்மா இருக்கிறீங்க? நாங்க நல்லா தான் இருக்கிறப்ப ஒரு பதவி இல்லை. தற்போதைய அரசாங்கத்தை பார்க்கும்போது தற்போதைய அரசாங்கத்தோட ஆட்சி உங்களுக்கு திருப்தியா இருக்கா? எல்லாம் தெரிவித்து சாமானம் எல்லாம் விலை கூட்டிக்கிட்டு தான் இருக்குது, என்ன செய்யுது. தேங்காய் விலை, அரிசியோட விலையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு எல்லாம் நெஞ்செல்லாம் நிக்கிற மாதிரி இருக்கா? உங்களுக்கு எப்படி இருக்கு? வேலையிலேயே ஒரு தேங்காய் வந்து 250 ரூபா போகுது, 1 கிலோ அரிசி 300 ரூபா. தென்னை தேங்காய் இருக்கிற விலைக்கு சாப்பிடுறது பெரிய கஷ்டம் தான், என்ன செய்யுது. இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லி அரசாங்கம் நம்ம சொன்னா கேட்க போறாங்களா? யாருதான் கேட்கறாங்க? எவ்வளவு விலை இருந்தாலும் வாங்கி தான் சாப்பிடுறது, என்ன செய்யுது. ஒன்றும் பண்ணல. நம்ம பிச்சைண்டாலும் எடுத்து வகுத்துக்கு திங்க என்ன செய்யுது. தற்போதைய அரசாங்கம் அம்மா இப்ப எங்களுக்கெல்லாம் கடையில தேங்காய் விலை, அரிசியோட விலையெல்லாம் வந்து கேட்கும்போது அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. திருத்தி இல்லதான், என்ன செய்யறது. நம்ம கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு கஷ்டம் தான், காசு இருக்கிற ஆக்களுக்கு பரவாயில்லை, என்ன செய்யறது. எப்படி சாப்பிடணும் தானே. சாமான வேலை சொல்லி சாப்பிடாம இருக்கலுமா? சாப்பிடணும். சாப்பிடாம நம்ம இருந்தா பிள்ளைங்க இருக்க போறாங்கல்ல, என்ன சார். நம்ம கஷ்டத்துல விழுந்துட்டா கஷ்டம் தான். அப்ப என்ன நினைக்கிறீங்க இந்த அரசாங்கத்தை பத்தி? குறைக்க சொல்லி நினைக்கிறோம். நல்ல நேரம் போகுது. இப்போதைய அரசாங்கம் திருப்தியா இருக்கா? எங்க இருக்கு திருப்தி? அப்படியே தான் இருக்கு. எங்க உதவியும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
இப்படி திரும்பினா தான் கேட்கும். திங்காதாது இப்ப பொருட்களினுடைய விலைகளை எல்லாம் பார்க்கும்போது என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் திங்காதாதுன்னு தான் யோசிக்கிறோம். அப்ப எப்படி சமாளிக்கிறீங்க? ஒன்னும் சமாளிக்க இயலாது. எங்க மாதிரி இல்லாதவங்களுக்கு சமாளிக்க இயலாது. இருக்கிறவன் சமாளிப்பான். அவனுக்கு சம்பளம் உயர்வு கூடுது. அப்ப இந்த அரசாங்கத்திட்ட நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இனி வர்றது வந்து முடிஞ்சு. இனி சொல்லி என்ன இருக்கு? அண்ணா எங்களை பார்த்தோன்னா அந்த பக்கம் பாக்குறீங்க. அண்ணா வணக்கம். பயப்படாதீங்க, என்ன விருப்பம் இல்லாட்டி நாங்க எடுக்க மாட்டேன். கடையில போய் அரிசி விலை தேங்காய் விலையெல்லாம் கேட்டா எங்களுக்கு எல்லாம் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ணாட பெயர் எங்க இருக்கிறீங்க? யாழ்ப்பாணம். அரிசிட விலை தேங்காய் விலையெல்லாம் வந்து நாங்க ஒரு கடையில போய் வாங்க போனோம்னா நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விலை கூட தான் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு கடைகள்லயும் வேற வேற விலையில எல்லாம் விக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? தங்கச்சி வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்? மக்கள் நிலைமையை புரிஞ்சு அவங்க தான் விலை குறைக்கணும். தேங்காய் வந்து முதல்ல வந்து 40 ரூபா 50 ரூபா 100 ரூபா போனது. பின்னைக்கு வாங்கிட்டு வரோம் 200 ரூபாயும் தேங்காய், சின்ன ஒரு தேங்காய் வந்து. அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்? மக்கள் நிலைமையை புரிஞ்சு கொண்டு அவங்க அதுக்கு எதுவுமே விலையை குறைக்கும். அப்பதானே மக்கள் வாழ இயலும். இப்ப இருக்கிற காலத்துக்கு சாகர நிலைமைனா இருக்கு. என்ன வேலை சாமான் தான் கூடுதலாக இருக்கு. அது என்ன சொல்றது, அதுதான் காரணம். தற்போதைய அரசாங்கம் உங்களுக்கு திருப்தியா இருக்கு? அவ்வளோ திருப்தி இல்லை இருக்கு. ஏனென்ன அரசாங்கம் எல்லாம் வேலை சாமான் கூட தானே தம்பி. இதுதானே வேலை விளக்கமா இருக்கு இல்லையா? அரசாங்கம் என்ன வேலை செஞ்சு வேலை இல்லை நம்மளுக்கு. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். எந்த இடம் நீங்க? நாங்க ட்ரிங்கோ. தற்போதைய அரசாங்கத்தை நாங்க குறை சொல்றதுக்காக வர இல்ல. ஆனா இந்த பொருட்களினுடைய விலைகள் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது என்ன யோசிக்கிறேன்? என்னன்னு சொன்னா அவங்க வந்து சாமான் விலையை குறைக்கிறேன்னு சொல்றாங்க. திரும்ப விலை குறைக்கிறாங்களா கூட்டுறாங்க. இங்க ஒண்ணும் இல்லாதவர்கள் பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் நாங்க எங்கட கண்ணால பாக்குறோம். சாப்பாடு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 3 நேரம் சாப்பிட இல்லாம இருக்காங்க. ஆனா அந்த அவங்க பாவம் பார்த்து ஒரு மனசு இறங்கி அவங்க விலை குறைக்கணும். அதுதான் சொல்லணும். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப பொருட்களினுடைய விலைகள் தேங்காய் அரிசி இப்படி முக்கியமான அடிப்படையான பொருட்களினுடைய விலைகள் எல்லாம் கேட்டா நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனி அரசாங்கத்துல தவறு தான். நம்ம தவறு. நம்ம லட்சம் கொடுத்தோம். ஆனால் வேலை இல்லை. நான் சாமான் தான் முந்தான பால் பக்கெட்டும் விலை கூடிடுச்சு. தான் சரி. நம்ம அரசாங்கத்தில் நல்லது தான் இது. எல்லாம் எலெக்ஷன் வந்தால் இது இனி அது சுவர் இல்லாத மாதிரி தான் இருக்கு. எல்லாம் வர வர இல்லை, யார் வந்தாலும் விலையை கூட்டியிருந்தா போகிறாங்க, குறைக்க மாட்டாங்க. தான் விஷயம். எனக்கு போனால் எல்லாம் விலை தான். இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் நாசமாக போகிறது தான். தற்போதைய அரசாங்கம் வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்கா? ஒரு சில விஷயங்களை பார்க்கக்குள்ள திருப்தியா இருக்குது. சில விஷயங்களை பார்க்குற நேரம் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குது. இலங்கை இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்த மட்டும் என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன், மாற்றம் கொண்டு வாரத்துக்கு இந்த காலம் எடுக்குமெண்டு. காரணம் என்னன்னு சொன்னா, இலங்கையின் இந்த கண்ட்ரோல் ஆட்சின்றது வந்து இலங்கையின் அரசாங்கத்தின் கையில இல்லை. காரணம் உங்களுக்கு தெரியும், இலங்கை வந்து இப்ப அண்மை காலமா ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் ஒன்று ஏற்படுத்தி தானே. அந்த கிரைசிஸை நிவர்த்தி செய்யணுன்றதுக்காண்டி சில கடன்களை உலக வங்கியிலிருந்து பெற்றாங்க. உலக நாணய அவங்களோட கண்ட்ரோலும் படி தான் இவங்க இயங்குறாங்கன்னு சொல்லி பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். அப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஸ்ரீலங்கா மீளணும்னு சொன்னா ஐ திங்க் என்னை பொறுத்த மட்டும் நிறைய காலங்கள் எடுக்கும். மக்களுக்கு சரியான ஒரு பாதையில் இப்போ இருக்கிற விலைவாசிகள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதும் பார்க்க போனோம்னு சொன்னால் பணவீக்கம்ன்றது வந்து நிறைய பொருட்கள் கொள்வனோ விலை மட்டத்தில் கடுமையான ஒரு பல இதுதான் உயர்ந்த நிலை தான் காணப்படுது. என்னை பொறுத்த மட்டும் மாற்றங்கள் டக்குன்னு நடக்கும்ன்றது எனக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை. எங்கட பிள்ளைகள் வந்து ஒரு படிச்சுட்டு ஒரு 11ஆம் ஆண்டோ 12ஆம் ஆண்டோ படிச்சுட்டு ஏன் பல்கலைக்கழகம் போயிட்டு வெளியே வந்தா கூட வந்து ஆங்கில கல்வி முறை அப்படின்றது ஒன்று இருக்கே தவிர ஒரு சரளமா பேச முடியுமா? ஒரு தொழிலுக்கு போனா ஒரு ஆங்கிலம் எங்களால சரளமா பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப அது வந்து இருக்கிறத எந்த ஒரு பெரிய ஒரு பிரயோசனம் இருக்கிற மாதிரி தெரியல. எடுக்கக்கூடிய ஒரு மாணவரால கூட வந்து ஒரு வெள்ளக்காரர் வர்ற ஒரு சுற்றுலாத்துறையில ஒரு வேலைக்கு போனா அவர் சரியான முறையில வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கேள்விக்குறிதான். அப்ப இந்த கல்வி முறையில இந்த விஷயங்கள்ல ஏன் ஒரு பின்தங்கிய நிலையிலேயே எங்கட ஒரு கல்வி முறை இருக்கு? உண்மையாவே உலக நாடுகளை பொறுத்த மட்டும் இலங்கையில வந்து எழுத்தறிவு விதம்ன்றது கூட தான். இங்கிலீஷ்ன்றது வந்து அது ஒரு லாங்குவேஜ் தானே. அந்த மொழியை டெவலப் பண்றதுக்கு வந்து இவங்க என்னதான் சில மாற்றங்களை கொண்டு வந்தாலும் கூட ஆனா அதுக்கேற்ற மாதிரி சரியான ஒரு வேயில இப்போதைக்கு இல்லை. கூட பார்த்தோம்னு சொன்னா இந்த கிராமப்புறங்களை பொறுத்த மட்டும் வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது வந்து சரியான ஒரு இதா போய் சேர்றது இல்லை. இதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னா, இப்ப கிராமப்புறங்கள் இருக்கிற பாடசாலைகளுக்கு ஒரு ஆங்கில ஆசிரியரை நியமிச்சாலும் கூட அவர் எங்க இருந்து கூட வரன்னா ஒரு நகர்ப்புறத்துல இருந்தா வர ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி அவர் வந்து என்ன செய்யறா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு
வெளியாகத்தான் பார்க்குறாங்க. இப்போ அதுக்கு வந்து பொலிட்டிக்கலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. வணக்கம் தம்பி, என்ன பெயர் உங்களுக்கு? சஜீவன். நீங்க எந்த இடம்? லங்காபண்ணி. வாழ்க்கையில வந்து என்ன சாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நான் பயோ படித்தேன். நான் இப்போ எல்எல்சி பேங்கில் ஃபினான்ஸில் வேலை செய்கிறேன். ஒரு வாழ்வாதாரத்தை முன்னேற மாதிரி ஒரு சொல்யூஷன். கட்டாயம் அந்த தொழில நீங்க இன்னும் முன்னேறணும். இருந்தாலும் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் எந்த ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் தற்போதைய அரசாங்கத்துல எங்கட நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு சவாலா நாங்க எங்கட வாழ்க்கையை வந்து எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆசைகள் இருக்கு. ஒரு நல்ல ஒரு அழகான முறையில வாழ்றதுக்கு எது தடையா இருக்கு எங்கட நாட்டுல நீங்க நினைக்கிறீங்க? இப்போதைக்கு பொருளாதாரங்கள் சொல்லலாம். இதில் அந்த அது பிள்ளைகள் படிக்கக்கூடிய இது வசதியும் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நம்புகிறேன். பொருளாதாரத்தில் அவங்களுக்கு அதை ஏற்ற மாதிரி அரசாங்கமும் ஏற்படுத்த சந்தோஷம். வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? பிரணவன். நீங்க எந்த இடம்? பள்ளிக்கூடி. ஒரு சாதாரணமா பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, நாங்க வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் வெளியானா கூட ஒரு சரியான ஒரு ஆங்கிலம் வந்து எங்களால வந்து சரளமா பேச முடியாத ஒரு முறை ஒன்று இருக்குது. இது வந்து தொழில் ரீதியா நாங்க நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்குது. படிக்கும்போது தெரியலன்றாலும் ஒரு தொழில வந்து நாங்க போய் சேரும்போது இது மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைய சுச்சுவேஷன்ல நிறைய வந்து உழைக்கணும் மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆசிரியராக இருக்கட்டும், இந்த டீச்சராக, இந்த ஆங்கிலம் கற்பிக்கிறார்கள் எல்லாமே டியூஷனில் கூட உழைக்கிறாங்க. அதனால இந்த ஸ்கூலில் வந்து பெருசாக ஆங்கிலத்துக்கு இந்த முன்னுரிமை கொடுக்குறது இதுவும் குறைவு. அதை விட வந்து ப்ரைவேட்டாக வந்து கூட முன்னுரிமை கொடுக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் இதாக கிடக்கு. அதே மாதிரி பெட்ரோல் செட்ல நாங்க பெட்ரோல் ஃபில் பண்ண போனா இந்த விலைகளை எல்லாம் பார்க்கும்போது சாதாரணமா எங்களுக்கு வந்து நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அப்படிதான் இருக்கா? மக்கள் வந்து அப்படிதான் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்காங்க. நாங்களும் அப்படிதான் பார்த்து கொண்டு போராட்டம் எல்லாம் விலைவாசிகள் கூடி கொண்டு தான் இருக்கு. அதுக்கு நீ என்ன செய்யற? கவர்மெண்ட் தான் ஒரு பதில் ஒன்று தரணும். தற்போதைய அரசாங்கம் பெரிய ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டு வரும் மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. குறை சொல்ல இல்லை, அவங்கள முயற்சி செய்யறாங்க. ஆனாலும் தற்போதைய அரசாங்கம் உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? அரசாங்கம் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நார்மலா போய்கொண்டு இருக்குது. விலைவாசிகள் வந்து மற்ற நாடை பொறுத்தவரை நம்ம நாடும் ஓரளவுக்கு கொஞ்சம் மேலதிகமாக தான் இருக்கு விலைகள். அதை வந்து பார்க்கும்போது எல்லாம் செய்கிறது அவங்களாம் சரி செய்ய வேணும். வணக்கம். ஐயாவோட பெயர்? விஜயகுமார். எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்ல. பீச்சுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கீங்களே. சரி, இந்த அரிசியோட விலை, பொருட்களினுடைய விலை, பெட்ரோல் விலை இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே வந்து நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது ஐயா. இப்போ இதுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? நல்ல எல்லாருக்கும் கஷ்டம் தாங்க. நாங்க சம்பாதினா அது காணாது சாமான இருக்கு. அதுதான் சார் சொல்லுவோம். இந்த அரசாங்கம் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? திருப்தி என்று சொல்ல இயலாது. நான் சம்பாதி நான் சாப்பிடுறது அதுதான் இருக்குது. நல்ல வாழ்க்கைனா வந்ததான் நாங்க பாக்குறது. அதுதாங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போனா அது கஷ்டம், சம்பாதி காணாது எல்லாருக்கும் அப்படிதான். அதுதான் சொல்றோம். நன்றி. தேங்க்யூ. நோ கமெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துக்கு வளமையா வர நீங்களா? நான் மகளை கிளாஸுக்கு விட்டுட்டு அப்படி சந்தோஷமா இருக்குமா அந்த இடத்துக்கு? ஃப்ரீ. நன்றி அண்ணா. தேங்க்யூ. தங்கச்சி வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களோட சொந்த இடம்? பந்தலை. எல்லாரும் இப்ப நல்லா தான் இருக்கும், சிங்கள முஸ்லிம் தமிழ். திருகோணமலை நகரத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம், மக்கள்கிட்ட பிடிச்ச விஷயம்? சிங்கள தமிழ் முஸ்லிம் எல்லாம் ஒருமையா தான் இருக்கு, மற்ற டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இல்லை. அதான் நானும் இங்க வேலைக்கு செய்வாருங்க. அதான் பிடிச்ச இடம் தான். நான் எல்லாட்டி கந்தலே சிங்களம் தான். அப்போ எல்லாம் மிக்ஸால இருக்கிறதுனா இங்கதான் விருப்பம். நீங்க சிங்களமா? நான் சிங்களம். தமிழ் மக்களை உங்களுக்கு பிடிக்கும்? நல்லா பிடிக்கும். தமிழ் மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா நாங்க வந்து வேலைக்கு வந்த பிறகுதான் தமிழாக்கள். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து முல்லைத்தீவு, அங்கே ஊர் மாதிரி எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலில் கிடைச்சது. பிறகு தான் இங்கே வந்து நான் ட்ரிங்கோவில். அதுக்கு எனக்கு கந்தலே போகாமல் ட்ரிங்கோ வந்தேன். அந்த தமிழாக்களும் இருந்தால் நல்ல யூனிவர்சிட்டி தான் நான் வந்தது. ஏன் தெரியாது, பிறகுதான் தெரியும் இவங்கள் எங்களோட சேர்த்து இருக்க ஆக்கள் தான் நினைப்புற யோசினது. அந்த கோட் மாதிரி சில ஆக்கள் எனக்கு வந்ததே தெரியாது. பிறகு இங்கிடம் தான் கிடைச்ச பிறகு இங்கோ தான் எனக்கு விருப்பம் இடம். மற்ற டிஸ்ட்ரிக்ட் நான் பார்க்கக்குள்ள எல்லாரும் நல்ல ஆக்கள் மாதிரி தான் நான் யோசிக்கிறேன்.
நன்றியா. தேங்க்யூ. தற்போதைய அரசாங்கம் உங்களுக்கு ஒரு திருப்தியான அரசாங்கமா இருக்குதா? செயற்பாடுகள் அவங்களது கஷ்டமாக தான் இருக்கு. நீ வருங்காலங்களில் எப்படியோ தெரியாது எதிர்பார்க்க. போன முறை அனுரகுமார அரசாங்கம் வரும்னு சொன்னீங்க, அதே மாதிரி அவங்க தான் வந்தாங்க. ஓமையா. இப்ப பொருட்களினுடைய விலைகள் எல்லாம் பார்க்கும்போது மிகவும் கவலையா இருக்கு. உதாரணத்துக்கு தேங்காய் விலை, மாவு விலை, அரிசி விலை, இப்படி இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதை விட விலை போன நேரம் ஒருத்தருமே இதை பத்தி கைக்கலையா. அரசாங்கத்தை தொடச்சி துப்புரவாகி கொடுத்ததுக்கு பிறகு இந்த மனுஷன் இது விலை கூடுது குறையுதுன்னு யாரு கதைச்சாலும் நம்மளால ஒத்துக்கிறே ஐயா. இன்னும் ஒரு 2 வருஷம் நம்ம விட்டு தான் பார்க்கணும். அது பிறகு பார்ப்போம். தற்போதைய அரசாங்கம் உங்களுக்கு திருப்தியான அரசாங்கமா இருக்கா? அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லி வேலை இல்லையா. நம்மளும் அரசாங்கத்துக்கு உதவி செஞ்சால்தான் புறப்பாடு என்னன்னு தேடுவோம். ஒரு நேர்மையான கருத்தோட பதிவு செஞ்சிருக்கீங்கன்னா நன்றியா. நன்றி. இந்த இடம் பாத்தீங்கன்னா திருகோணமலை நகரத்துல இருக்கிற திருகோணமலை கடற்கரை. அப்படியே நேரா பாருங்க, அது திருக்கோணேஸ்வரம். இந்த இடம் வந்து ஒரு மனசுக்கு அமைதியான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தாங்கன்னா நல்ல ஒரு அமைதியாக இருக்கும். நல்ல ஒரு அழகான இடம் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து வெயில் காலம் அப்படின்றனால அவ்வளவு பசுமையா இல்லாதது போல இருக்கும். இதே இந்த மழை காலத்திலாம் வந்தா ஒரு டிசம்பர் இந்த மாதிரி 11ஆம் மாசம் 12ஆம் மாசம் 1ஆம் மாசம் எல்லாம் வந்தா அவ்வளோ பசுமையா இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் உண்டு. இந்த இடத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குண்டு. ஒரு செம்மையான ஒரு இடம் உண்டு. ஸோ சும்மா இந்த இடத்தை நாங்கள் உங்களுக்கு சின்ன கிளிப்புகளை காட்டுறோம், பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகா இருக்குங்க. திருகோணமலையினுடைய ஒரு சிறந்த இடம் அப்படின்ட்டு நம்ம இதையும் சொல்லலாம். திருகோணமலையினுடைய ஒரு அடையாளமாவே நாங்கள் சொல்லலாம். ஒரு இந்த கடற்கரையை அழகான ஒரு கடற்கரை உண்டு. இங்க இருக்கிற மக்கள் வந்து கூடுதலாக குடும்பங்களோட இந்த இடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்தா அதிகமான மக்களை நாங்க பார்க்கலாம். ஸோ செம்மையான இடம் உண்டு. உங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? Still I am a student after GCE A-level student but didn't get the result yet. இந்த பொருட்களினுடைய விலைகள், கோகோனட், பெட்ரோல் ஹை, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? As a student I don't have a many big idea but I think it's really expensive nowadays and it's really difficult to live here. So I think it should be low because every people are not rich now. So I think it should be low. What do you think Tamil peoples? Actually Sri Lankan has many difficult culture. I really love Tamil peoples and also their culture, Tamil foods, Tamil language. எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். ஆனால் எனக்கு வெக்கம் மாதிரி இருக்க நான் தப்பாகவே பேசினா அது சரியில்லை தானே. அதனால தான் நான் இங்கிலீஷில் பேசிட்டேன். இல்லைன்னா ரொம்ப அது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அந்த மாதிரி எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாரும் மக்கள் தான். அதனால நான் யோசிக்கிறேன் we should be friendly each others. I also have a lot of Tamil friends. So there is not any difference between my friends because there are a lot of friends. I have a lot of friends, Tamil, Muslim, also Muslim and Sinhala. I don't like to make them category. Good friends, bad friends, I don't like to category them. I think every of them is good. There are also bad people and good people, no? So in every culture, no matter in Sinhala also we can see there are bad people and good people. As well Tamil also that same. As a country we should be independent. We should love each others. Tamil makkalum, Sinhala makkalum, Muslim makkalum, there are a lot of varieties now. We should be friendly. We should be friendly. There is no anything. God made us as a human. We should be friendly. We all should be friendly. There is no fight. I think we should be friendly more than this. Thanks. நன்றியா.